வெல்கம் டு டேக்ஸ் அப்டேட் கார்டன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் வந்து எக்ஸாம்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன். நேற்று நம்ம ஆல்ரெடி லயபிள் ஃபார் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் யாரெல்லாம் கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம போஸ்ட் பண்ணுறது எக்ஸாம்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன். ஆக்சுவலாக இந்த ஆர்டிக்கல் நான் ஆல்ரெடி நான் எழுதியிருந்தேன். ஸோ அதோடைய காப்பீஸ் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டாம். ஆக்சுவலாக கவர்மெண்ட் எக்ஸாம்ட் கொடுத்துருக்காங்க, இந்த கேட்டகரி பீப்புளெலாம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனே எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு மேண்டேட்டரி ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் யாரெல்லாம் கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா செக்ஷன் 23. செக்ஷன் 23ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யார் ஒருத்தங்க எக்ஸாம்ட் சப்ளை மட்டும் பண்றாங்களோ அவங்களுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டாம், எக்ஸாம்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ராடக்டோ சர்வீசஸோ எக்ஸாம்டட் கேட்டகரியில் வருதா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் தான் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 10/2025. ஸோ நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட் எக்ஸாம்டடா, நில் ரேட்டடா, நான் ஜிஎஸ்டியா, ஸோ அதே மாதிரி கேட்டகரியில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி எக்ஸாம் சப்ளை ஃபுல்லுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர் 10/2025 கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் தாராளமாக ரீட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸாம் சப்ளை மட்டும் தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? 100% எக்ஸாம் சப்ளை பண்ணணும், ₹1 கூட டாக்ஸபிள் சப்ளை பண்ணக்கூடாது. என்ன ரீசன் அப்படிங்கிற பாருங்க. இப்போ குட்ஸோ சர்வீசஸோ ஓகே, இப்போ குட்ஸ்க்கான லிமிட் என்ன? 40 lakhs. ஒருத்தர் குட்ஸ் சப்ளை பண்றாரு, அவருக்கான ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் லிமிட் 40 lakh. அவர் 40 lakhs ரீச் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ அவருடைய ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவரை நம்ம கால்குலேட் பண்றோம். ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவரை கால்குலேட் பண்ண சொல்ல அவரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 25 lakh டாக்ஸபிள் குட்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? 25 lakh டாக்ஸபிள் குட்ஸ் பண்ணியிருக்காரு. 5 lakhs என்ன பண்ணியிருக்காரு? ஓகே, 25 lakh டாக்ஸபிள் குட்ஸ் பண்ணியிருக்காரு. பேலன்ஸ் ஒரு 40 lakhs என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் என்ன சேல் பண்ணியிருக்காருன்னா எக்ஸாம்டட் சேல் பண்ணியிருக்காரு. ஸோ டாக்ஸபிள் சேல்ஸ், எக்ஸாம்டட் சேல்ஸ் ரெண்டையுமே நம்ம கூட்ட சொல்ல 40 lakhs ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். ஓகேங்களா? கான்செப்ட் புரிஞ்சுதா? ஆக்சுவலாக ஒருத்தர் எக்ஸாம்டட் சப்ளை பண்ணுறாரு, எக்ஸாம்டட் சப்ளை 30 லட்ச ரூபாய்க்கு பண்ணுறாரு. டாக்ஸபிள் சப்ளை பண்ணுறாரு, அது ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு பண்ணுறாரு. ஒரே பேன் கீழே பண்ணுறாரு. டோட்டலாக 50 லட்ச ரூபாய்க்கு அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கவர்மெண்ட் சொல்றது என்ன அப்படின்னா 40 lakhs ரீச் பண்ணிட்டு அப்படின்னா நீங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. இவருடைய கேஸ்ல 40 lakhs ரீச் பண்ணிட்டாரு, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா எடுக்கணும். ஓகேங்களா? இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா பிசினஸ் பண்றாரு, எக்ஸாம்டட் பிசினஸ் மட்டும் தான் பண்றாரு. அவருடைய ப்ராடக்ட்டுக்கு எந்த விதமான டாக்ஸும் கிடையாது. 100 crores பண்றாரு. அப்படின்னா அவர் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா? எடுக்க தேவையில்லை. இதுதான் இதோடைய கான்செப்ட். அவர் ஒன்லி ஃபார் எக்ஸாம் சப்ளை மட்டும் பண்ணா அவருடைய டர்ன் ஓவரே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? தென் அக்ரிகல்ச்சரிஸ்ட் யாரெல்லாம் விவசாயம் பண்றாங்களோ அவங்களும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் யாருங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 23 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி, அதை ரெஃபர் பண்ணுங்க. தென் டெஃபினேஷனை ரொம்ப முக்கியமா பாருங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7ல தான் உங்களுக்கு அக்ரிகல்ச்சரிஸ்ட்னா யாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தென் என்கேஜ்டு solely in making taxable supplies
where the recipient is liable to pay tax under the reverse charge as per section 23 subsection 2 of CGST Act 2017. ஓகே, இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து taxable supply பண்ணுறீங்க. அந்த taxable supplyக்கு ஜிஎஸ்டி நீங்கள் எஃப்சிஎம், அதாவது ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம், அதாவது நீங்கள் கலெக்ட் பண்ணி ரிசிபியன்ட்லேருந்து கலெக்ட் பண்ணி, அதாவது உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்ட மாட்டீங்க. அப்படிப்பட்ட சர்வீசஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா யார் பே பண்ணுவாங்க? ரிசிபியன்ட் பே பண்ணுவாங்க, ஆர்சிஎம் பேசிக்ஸில் பே பண்ணுவாங்க. அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஒன்லி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டேக்ஸபிள் சப்ளை பண்ணணும். அந்த டேக்ஸபிள் சப்ளை ஆர்சிஎம்ல கவர் ஆகணும். அதுக்கு ரிசிபியன் வந்து டேக்ஸ் வந்து ரிசிபியன் பே பண்ணுவாங்க. அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? தென் ரொம்ப மெயின் எக்ஸாம் சப்ளை. இந்த எக்ஸாம் சப்ளை தான் நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். எக்ஸாம் சப்ளைனா என்ன அப்படின்னா, நீங்கள் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 47 ரெஃபர் பண்ணும். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 3 சப்ளை இருக்கு. நில் ரேட்டட் சப்ளை, எக்ஸாம் சப்ளை, நான் டாக்ஸபிள் சப்ளை. இதில் ஃபர்ஸ்ட் நில் ரேட்டட் சப்ளைனா என்ன அப்படின்னா, என்ன ப்ராடக்ட்டுக்கோ அல்லது சர்வீசஸ்க்கோ 0 ரேட்டட் வருது அப்படின்னா அது வந்து நில் ரேட்டட் சப்ளைஸ் ஜிஎஸ்டியில். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் மில்க்கு, சால்டு, அன்பிராண்டட் கிரைன்ஸ், அதாவது தானியங்கள். தென் ஃபுல்லி எக்ஸாம் சப்ளை. ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னென்ன சப்ளைலாம் எக்ஸாம்டடாக இருக்கோ அதுக்குமே நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டாம். நீங்கள் அந்த சப்ளை மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர் சர்வீசஸ், சர்டைன் எஜுகேஷனல் சர்வீசஸ், அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் டாக்ஸபிள் சப்ளை. இந்த நான் டாக்ஸபிள் சப்ளை ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. எக்ஸாம்பிள் பெட்ரோல் பல்க்கு வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க தேவையில்லை. ஏன்னா பெட்ரோல் வந்து உங்களுக்கு நான் டாக்ஸபிள் சப்ளைஸில் வருது ஜிஎஸ்டியில். அவர் அது மட்டும் தான் பண்ணுறாரு, எந்த விதமான டாக்ஸபிள் சப்ளையும் பண்ணல அப்படின்னா அவர் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? தென் அக்ரிகல்ச்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஆர்சிஎம். ஓகே, அதாவது ரிசிபியண்ட் தான் ஆர்சிஎம் பேசிக்ஸில் டேக்ஸ் பே பண்ண போகிறாரு, நம்ம பே பண்ண தேவையில்லை. நம்ம கொடுக்குற குட்ஸுக்காக இருக்கட்டும், சர்வீசஸாக இருக்கட்டும், ரிசிபியண்ட் தான் பே பண்ண போகிறாரு அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டி கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிறத அவசியம் இல்லை. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 4, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 13. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 4ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குட்ஸ் ரிலேட்டடான ஐட்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. சர்வீசஸ் ரிலேட்டடானது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் நம்பர் 13ல் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு ஆன்லைனில் நிறைய கிடைக்குது எந்தெந்த ஐட்டம்லாம் வந்து ஆர்சிஎம்ல கவர் ஆகும் அப்படின்னு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் வச்சுருக்க ஒரு சிம்பிள் சாட்டு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து குட்ஸ் கேட்டகரியில் வருது. ஓகே, சப்ளையர் ஆஃப் குட்ஸ், நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சரிஸ்டாக இருக்கணும். ரிசிபியன்ட் ஆஃப் குட்ஸ் யாராக இருந்தாலும் ஓகே. கேஷ் ஆன் நட்ஸ் நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ரிசிபியன் வந்து ஆர்சிஎம் கட்டணும். ஸோ இதை மாதிரி சில்க் யான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேனுஃபேக்சர் ஆஃப் சில்க் யான் ஃப்ரம் லா சில்க் ஓன் கூக்கன்ஸ் அப்படின்னா ரிசிபியன்ட் யாராக இருந்தாலும், அதாவது ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் அவங்க ஆர்சிஎம் பேசிஸில் ஜிஎஸ்டி கட்டணும். ஸோ இது வந்து குட்ஸுக்கு. இதை மாதிரி சர்வீசஸ்க்கு வந்து நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இந்த சேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், இந்த டேபிள் கிடைக்கும். ஓகேங்களா? தென் ரொம்ப மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 10/2019, அதுதான் ரொம்ப மெயின். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 10/2019 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கவே தேவையில்லை. எப்போ அப்படின்னா, இந்த கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கேட்டகரிலாம் நீங்கள் வந்து கவர் ஆகிட்டீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் எடுக்க தேவையில்லை. ஆல் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, உங்களுடைய டேர்ன் ஓவர் 14 lakhs இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதாவது டாக்ஸபிள் குட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 14 lakhs வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஓகே, உங்களுடைய பிஸ்னஸ் நாட் ஃபாலிங் அண்டர் கேட்டகரி ரெக்வயரிங் கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டர் செக்ஷன் 24. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு கீழே நீங்கள் வரக்கூடாது. அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க மேண்டரி இல்லை. மேண்டரியாக எடுக்கணும் அப்படின்னா எடுத்தாகணும். ஸோ அந்த செக்ஷன் 24 கீழே நீங்கள்
வரீங்களா வரலையாங்கிறத பார்க்கலாம், பார்த்துக்கங்க. ஓகேங்களா. நாட் என்கேஜ்டு இன் தி சப்ளை ஆஃப் தி ஃபாலோவிங் நோட்டிஃபைட் குட்ஸ். நீங்கள் ஐஸ்கிரீம் அண்ட் ஈட்டபிள் ஐஸ்கிரீம் இதெல்லாம் பண்ணுறீங்க, பேன் மசாலா, டுபாக்கோ மேனுஃபேக்சரிங், ஃப்ளே ஆஸ் பிரிக்ஸு, பில்டிங் பிரிக்ஸு, ஸோ இந்த கேட்டகரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸம்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கீழே வரமாட்டீங்க. ஓகே. ஸோ நாட் என்கேஜ்டு இன் மேக்கிங் இன்ட்ராஸ்டேட் சப்ளை இன் தி ஃபாலோயிங் ஸ்டேட். நீங்கள் இன்ட்ராஸ்டேட் சப்ளை பண்ணக்கூடாது. அருணாச்சல பிரதேசத்துலேருந்தோ, மணிப்பூர்ல இருந்தோ, மேகாலயால இருந்தோ, மிசோரம்ல இருந்தோ, நாகாலாண்டுக்குள், புதுச்சேரியில இருந்தோ, சிக்கிம், தெலுங்கானா, திரிபுரா, உத்தரகண்ட் இங்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இன்ட்ராஸ்டேட் சப்ளை பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அப்புறம் நாட் ஆப்டட் ஃபார் வாலண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டர் செக்ஷன் 25 சப்செக்ஷன் 3. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸம்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதில் உங்களுக்கு வந்து வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளுடைய டேக்ஸ் அப்டேட் குரூப் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான், அதோடைய லிங்க்கும் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூவாக நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோஸ் பற்றின ஒரு ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லலாம், அல்லது நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இன்னும் பெட்டராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.